இந்த அமெரிக்கா இருக்கு தானே மக்களே, இன்றைக்காவது ஒரு நாளைக்கு ஈரான் மீது ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் தரைவழி படையெடுப்ப தொடங்கினால் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அமெரிக்கா ஆரம்ப போரில் வெல்லுமா என்பதல்ல அந்த கேள்வி, அவர்கள் எங்கு சிக்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதே முக்கியமான கேள்வி. பலர் போரை வேகமாக முடியும் ஒன்றாக கற்பனை செய்கின்றனர். டேங்கிகள் பாலைவனத்தில் வேகமாக செல்லும், போர் விமானங்கள் வானில் ஆதிக்கம் செலுத்தும், சில வாரங்களில் எதிரி நாட்டின் தலைநகர் விழுந்துவிடும் என்று நினைக்கிறார். 2003 அமெரிக்கா ஈராக் மீது படையெடுப்பு தொடங்கிய போதும் இந்த விஷயம்தான் நிகழ்ந்தது. 3 வாரங்களில் அவர்கள் பக்தாத்தை அடைந்தனர், ஈராக்கினுடைய தலைநகர். ஆனால் ஈரான் நிலைமை முற்றிலும் வேறுபட்டது. இவர்கள் நினைப்பது போல இங்கு நடக்காது. இங்கே இருக்கும் பெரிய 3 சிக்கல்கள் இருக்குது. ஒன்று ஜியோகிராபி புவியியல் அமைப்பு, இரண்டாவது லாஜிஸ்டிக் விநியோக அமைப்பு, மூன்றாவது பாலிடிக்ஸ் அரசியல். முதல்ல இந்த போரினுடைய வெற்றி யாரிடம் செல்ல போகின்றது என்றதை புரிஞ்சு கொள்றதுக்காக நாங்கள் ஈரானை கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம். ஏனென்றா ஈரான் தானே போர்க்களத்தினுடைய தன்மையில் தான் வெற்றி தோல்வி தாங்கி இருக்கு. சாதாரணமாக ஒரு கிரிக்கெட், ஒரு ஃபுட்பால் அந்த மாதிரி. முதல்ல நாங்கள் போர்க்களத்தை பற்றி கொஞ்சம் புரிஞ்சு கொள்வோம். ஈரான் மிகப்பெரிய நாடு, சராசரி 1.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ற மாதிரி உங்களுக்கு நான் சொன்னா, அமெரிக்கா ஏற்கனவே இந்த சண்டையில் ஈடுபட்ட 2 நாடுகளை நான் சொல்றேன். ஒன்று ஈராக், மற்றது ஆப்கானிஸ்தான். ரெண்டையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த 2 நாடுகளையும் ஒன்றா சேர்த்தா எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அதை விட மிகப்பெரியது ஈரான். பரப்பளவுல மிகப்பெரிய ஒரு நாடு ஈரான். அந்த 2 நாடுகள், அதாவது நான் சொன்ன ஈராக்கும் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், இந்த 2 நாடுகள்லையும் சிக்கி கொண்ட அமெரிக்கா பட்ட பாடு உங்களுக்கு நினைவிருக்கு தானே. கடைசியா ஆப்கானிஸ்தான்ல எல்லாத்தையும் கைவிட்டுட்டு எப்படி ஓடி வந்தார்கள் என்ற ஒரு காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, இப்ப ஈரானுக்குள்ள வருவோம். ஈரான்ல கடுமையான வெப்பமான பாலைவனங்கள் இருக்கு, மிக உயரமான மலைகள் இருக்கு, பெரிய நகரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, தொலை தூரத்தில் இருக்கிற கிராமங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குது. சில இடங்கள்ல உண்மையா சரியான பாதைகளே இல்லை. அந்த மாதிரியான தொலைதூர இடங்கள்ல அரசினுடைய கட்டுப்பாடும் மிக பலவீனமா தான் இருக்கு. ஆப்கானிஸ்தானில 20 ஆண்டுகள் போரிட்டும் அமெரிக்காவுக்கு முழுமையா கட்டுப்படுத்த முடியல. கடைசி கட்டத்துல எல்லாத்தையும் கைவிட்டு கையில கிடைச்சதை மட்டும் எடுத்துக்கொண்டு விமானங்கள்ல ஓடி வந்ததுதான் மிச்சம். நான் சொல்றது கதை இல்ல, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நடந்த வரலாறு. ஆனால் ஈரான் அதை விட பெரிய நாடு. ஈரான்ல 85 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்கின்றனர். அவர்களிடம் மிகப்பெரிய ராணுவமும் இருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, அவர்களுக்கு வெளிநாட்டு படையெடுப்புகளின் வரலாறு நினைவில் இருக்கு. அமெரிக்கா எந்தெந்த நாடுகள்ல போய் வாங்கி கட்டினது, எந்தெந்த நாடுகள்ல என்னென்ன விடயங்களை செய்தது, எப்படி படையெடுத்தது, யார் யாரை கொன்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஈரான் படிச்சு நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு நிக்குது. ஒரு நாளும் ஈரான் எதிர்ப்பை குறைக்காது, அது மேலும் கடுமையாக்கும். அடுத்த கேள்வி, அமெரிக்க படைகள் எங்கிருந்து வரும், அவர்கள் எங்கு ஈரானில் இறங்குவார்கள்? அமெரிக்கா திடீரென லட்சக்கணக்கான வீரர்களை ஈரான்ல போட முடியாது. முதலில் அருகில் இருக்கும் நாடுகளில் தங்களுடைய தளங்களை அமைக்க வேண்டும். 2003 ஈராக் மீது தாக்குதல் நடத்திய போது குவைத் மிக முக்கியமான ஒரு தளமாக இருந்தது. ஆனால் இப்போது அரசியல் நிலைமை மிகவும் மாறிவிட்டது. இப்போது ஈராக் அரசு ஈரானுடன் நெருக்கமான உறவில் இருக்கு. வெளியில் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சார்பான ஆட்சி ஒன்றுதான் ஈராக்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி இல்லை மக்களே, கதை. அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற அரசு ஈரானுக்கு ஆதரவான அரசு. வெளிப்படையாக அவர்கள் அமெரிக்காவினுடைய ஆட்சியின் கீழ் இருப்பதாக தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய ஆழ் மனதில் ஈரானுடன் மிக நெருங்கிய நட்போடு இருக்கிறார்கள். சரி, திரும்பவும் ஈரான் கதைக்கு வரும். இப்போது ஈராக் அரசு ஈரானுடன் நெருக்கமாயிருக்கு. அவர்கள் தங்கள் நிலத்தை ஈரான் மீது தாக்க பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுக்கு நல்ல முறையா சொல்லிட்டு, அப்படி பயன்படுத்த முயன்றால் ஈராக் நாட்டில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை ஏற்படும். அமெரிக்கா முதல் கைப்பற்றிய போது இருந்த நிலைமை இப்ப இல்ல. ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின உடனே அங்க ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஈரானுக்கு வடக்குல துருக்கி இருக்கு, அது ஒரு நேட்டோ நாடுதான். ஆனால் துருக்கிக்கும் தனது அரசியல் மற்றும் பாதுகாப்பு கவலைகள் நிறையவே இருக்கு. ஈரான் ஏவுகணைகள் துருக்கி நகரங்களை தாக்கக்கூடும். அதனால் துருக்கி தன் நிலத்தை போர்த்தளமாக அனுமதிக்காமல் இருக்கலாம். அப்படியானால் அமெரிக்காவுக்கு மீதமுள்ளது கடல் வழி மட்டும்தான். கடல் வழி எடுத்தீங்கடா ஈரான் செம்மையா ஃபைட் பண்ணும். அப்படின்னா அமெரிக்கா என்ன செய்யணும்? கடல் வழியாக படைகளை கொண்டு இந்த கல்ஃப் நாடுகள்ல இறக்கணும், வளைகுடா நாடுகள்ல இறக்கணும். அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இங்க பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு, விநியோக பாதை, சப்ளை லைன்ஸ். யாருக்கு? படைகளுக்கு. ஒரு படைக்கு தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் தேவை? உணவு தேவை, தண்ணீர், ஆயுதங்கள், எரிபொருள், மருத்துவ பொருட்கள், இந்த எல்லாமே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு இருக்கு. ஈரான் பல ஆண்டுகளாக இந்த நிலைக்கு
தயாராகி வந்திருக்கு. அவர்களுடைய ஆயுத பலம், அவர்களுடைய ராக்கெட்ஸ், அது மட்டும் இல்லாம நவீனமான இந்த ட்ரோன்கள், இதை எல்லாத்தையும் திட்டமிட்டு அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். இவ்வளவு காலம் அவர்களின் திட்டம் அமெரிக்காவை நேரடியா வெல்ல வேண்டிய அவசியமே இல்லை. போரை மிகவும் செலவானதும் கடினமானதுமாக மாற்ற வேண்டும். ஈரானிடம் ஏவுகணைகள், ட்ரோன்கள், வேகமான கடற்படை படகுகள் இருக்கின்றன. அவை விநியோக கப்பல்களை இலகுவாக தாக்க முடியும். சில தாக்குதல்கள் நடந்தாலே போதும், விநியோக அமைப்பு பாதிக்கப்படும். இப்ப இருக்கிற நிலைமை மாதிரி ஹோர்முஸ் கடல் வழியாக எந்த விநியோகமும் நடக்கல. ஈரானுக்கு ஆதரவான கப்பல்கள் மட்டும்தான் அந்த கடல் வழியூடாக எண்ணெயை கொண்டு போகுது. ஏன்னா எந்த கப்பல்களும் வேற இல்லை. அங்க பல தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த படைகளுக்கான போக்குவரத்தும் அப்படியே உடைஞ்சு போயிடும். விநியோகம் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? படைகள் பலவீனமாவார்கள், நடவடிக்கைகள் மந்தமாகும், வீரர்களின் மன உறுதி குறையும். அடுத்து நாங்கள் ஈரானுடைய புவியியல் சிக்கலை பார்ப்போம். ஈரானுடைய மேற்கு பகுதியில சக்ரோஸ் மலைத்தொடர் வந்து இருக்கு. இவை சாதாரணமான மலைகள் இல்லை, மிகப்பெரிய உயரமான மலைகள், மிக பரந்த அளவில் இருக்கிற மலைகள். இந்த மலைகளுக்குள்ள சிறிய பாதுகாப்பு படைகள் கூட பெரிய சாங்கி படைகளை நிறுத்த முடியும். யாருக்குமே தெரியாம மேல இருந்து கொண்டு கீழே வருகின்ற எல்லா விஷயங்களையும் சாதாரணமாக அவதானிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மிக குறைவான குறுகிய பாதைகள்லாம் இருக்குது. அதனால வாகனங்கள் ஒரே பாதையில தான் செல்ல வேண்டி வரும். படைகளை ஒரே பாதையினூடாகத்தான் நகர்த்த வேண்டி வரும். அது மிகவும் ஆபத்தானது. முன்னுக்கு போற வாகனத்துக்கும் பின்னுக்கு போற வாகனத்துக்கும் தாக்குதலை நடத்தினா போதும், முழு படையும் சிக்கிக்கொள்ளும். மேலே இருந்த ராக்கெட், மோட்டார், மெஷின்கன் தாக்குதல்கள் மிக பரவலாக நடக்கலாம். ஈரான் இந்த மலை பகுதிகளில் சுரங்கங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்களை அமைத்து வச்சிருக்கு. இது மிக நீண்ட கால திட்டம். ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்றது என்ற ட்ரைனிங் நல்லாவே எடுத்து பிளான் பண்ணி இருக்குது ஈரான். வடக்கில் அல்பாஸ் மலைத்தொடர் இருக்கு. சில மலைகள் 4000 மீட்டர் உயரமானது. சிந்திக்கவே இயலாது, அவ்வளவு உயரம். அங்கு பனி, மூடு பனி, கடுங்குளிர் எல்லாமே இருக்கும். விமானங்கள் பறக்க முடியாமல் போகலாம். தரைப்படைகள் மெதுவாகத்தான் நகரும். இதே நேரத்தில் அமெரிக்காவின் உள்ளக அரசியல் பிரச்சனையும் தொடங்கும். போர் நீண்டால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும், மக்கள் ஆதரவு குறையும். இது எல்லாமே அமெரிக்காவினுடைய பிரச்சனைகளை இன்னும் அதிகரிக்க போகின்றது. இதை கேட்கும் போது உங்களுக்கு வியட்நாம் போரில் நடந்த விஷயம் நினைவரலாம். அங்கேயும் அமெரிக்கா இப்படித்தான் சிக்கி கொண்டது. இப்போ அமெரிக்காவில் பணவீக்கம், வீட்டு செலவுகள், சம்பள பிரச்சனைகள் ஏற்கனவே இதெல்லாம் ஆரம்பிச்சது. அப்படி இருக்க ஈரான் போருக்கு $1 trillion செலவிட்டால் மக்கள் கடுமையாக எதிர்க்க தொடங்குவார்கள். இது அமெரிக்க அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறும். மேலும் ஈரானுக்கு பல கூட்டாளிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், சப்போர்ட் தாக்குதல் நடத்தலாம். மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க தளங்கள் முழுவதும் தாக்கப்படலாம். ஏன் ஏற்கனவே தாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அமெரிக்காவினுடைய பல தளங்கள் மத்திய கிழக்கில் ஈரானால ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கு. இங்க இருந்த மிக விலை உயர்ந்த ரேடார் கருவிகள் அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வான் பாதுகாப்பு மையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு ஈரானால. அது மட்டும் இல்ல, எண்ணெய் கப்பல் பாதைகள், சுத்திகரிப்பு நிலையங்கள், குழாய்கள் அனைத்தும் போர்க்களமாக மாறும். மத்திய கிழக்கே போர்க்களமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட தொடங்கிவிட்டது. போர் நேரத்தில் உள்ளூர் கூட்டாளிகள் மிகவும் முக்கியமானவர்கள். போர் நடக்கிற நேரம் இந்த கிரவுண்ட் சிச்சுவேஷன்ல அமெரிக்கா வெல்லாது என்ற ஒரு நிலைமை வந்துட்டா, இந்த உள்ளூர் கூட்டாளிகள், அமெரிக்காவினுடைய உள்ளூர் கூட்டாளிகள் தங்களுடைய தகவல்களை இப்ப எதிராளிக்கு கொடுக்க தொடங்குவார்கள். படைகள் திடீர் தாக்குதல்களுக்கு இலக்காகும். தளங்கள் தொடர்ந்து தாக்கப்படும். இதனால் வீரர்களின் மன உறுதி குறையும். இந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்றாக பார்த்தால் புவியியல் சிக்கல், விநியோக சிக்கல், அரசியல் அழுத்தம், பிராந்திய போர், இவை அனைத்தும் ஒரு போரை வெற்றிய சிக்கலுக்கு உருவாக்கும். ஒரு படை ஈரானுக்குள் மேலும் மேலும் செல்வதால் அங்கிருந்து வெளியே வருவது கடினமாகிக் கொண்டே போகும். இதுதான் யதார்த்தம். ஆனால் பல பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவது ஈரான் மீது தரைவழி போர் தொடங்குவது மிகவும் ஆபத்தான முடிவு. போர் தொடங்கும் போது அனைவரும் வெற்றி அருகில் இருக்கின்றது என்று நினைப்பார்கள். அதுதான் இப்ப நடக்க தொடங்கி இருக்கு. 4 நாட்களில் போரை முடிக்க போவதாக சொன்னவர்கள் இன்று போர் 16 நாட்களை கடந்து 17வது நாள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் போர் ஒரு பெரிய வலையில் சிக்கிக்கொள்ளும். இறுதியில் போர்க்களம் ஒரு இடமாக மட்டும் இருக்காது, அது எதையும் விழுங்கும் ஒரு அமைப்பாக மாறிவிடும். ஆகவே ஈரான் என்ற மிகப்பெரிய பொறியில் சிக்கப் போகின்றதா அமெரிக்க படைகள்? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல உலக விவரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன்.